பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வக்கஃபா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன உஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியின் முஹம்மதின் அல் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். போன பதிவில் பார்த்தோம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 9 இளைஞர்களும் ஒப்பந்தத்தை மீறி ஒட்டகத்தை கொலை செய்தார்கள். அந்த ஒட்டகத்தை கொலை செய்த இளைஞர்களுக்கு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எந்தவித தண்டனையும் அறிவிக்கவில்லை. ஏனென்றால் இந்த ஒட்டகத்தை கொலை செய்ததற்கு முழுக்க துணையாக இருந்தவர்கள் இந்த ஒப்பந்தம் செய்த தலைவர்கள். எல்லா தவறையும் செஞ்சுட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முன்னாடி எந்த தவறும் செய்யாத மாதிரி பேசிக்கொண்டார்கள். இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, இனி அதாபு வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. 3 நாட்கள் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் சுகமாக இருந்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகு உங்கள் மீது வேதனை இறங்கும்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. இப்போது அந்த ஒட்டகத்தை கொலை செய்த அந்த 9 இளைஞர்களும் மறுபடியும் ஒரு ஈவிலான ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன திட்டம் என்றால், காலு தகாசுமு பில்லாஹி லனு பையி தன்னஹு அஹ்லஹு. அதாவது அந்த 9 இளைஞர்களும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் இரவோடு இரவாக தாக்கிடுவோம், அதாவது கொன்று விடுவோம் என்று அவர்களுக்குள் திட்டம் தீட்டினார்கள். சும்மல நக்கூல் அன்னலி வலிஹி, அதாவது எப்படி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு குலத்திலிருந்து ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து விட்டால் அதற்கென்று நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டுமோ, அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்திலேயே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா தண்டனை வேறு. சமுதாயமும் பூர்வீக அரபு குடியினர்கள். ஸோ அந்த 9 பேரும் திட்டம் தீட்டுறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் அந்த குடும்பத்தையும் கொலை செய்து விட்டு அவங்களுடைய அந்த குல தலைவர்கள் அவங்கள்ட்ட நம்ம சொல்லிடலாம், மா ஷஹிதுனா மஹலிக்க அஹ்லிஹி வ இன்னா லசாதிகூன். அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குல தலைவர்களிடம் நாம் கூறிவிடுவோம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பம் கொல்லப்படும் சமயத்தில் நாம் அங்கு இருக்கவில்லை அப்படின்னு பொய் சொல்லிடுவோம், உண்மைங்கிற மாதிரி நம்ம அங்கே உள்ள தலைவர்கள்ட்ட பொய் சொல்லிடுவோம் அப்படின்னு திட்டம் திட்டுறாங்க. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாடி அபுஜஹிலும் அவனுடைய கூட்டமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்வதற்கு முயற்சி செய்வாங்க. அந்த வரலாற்று நிகழ்வும் இந்த வரலாற்று நிகழ்வும் கிட்டத்தட்ட ரிலேட் ஆகும். அபுஜஹில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக என்ன ஸ்ட்ராட்டஜியை செய்வான்னா, அங்க அரபு குலத்துல நிறைய குலங்கள் உண்டு, அதில் ஒவ்வொரு குலத்திலும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து அதில் ஒவ்வொருத்தர் கையிலையுமே வாளை கொடுத்து மொத்தமாக சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தால் யார் கொலை செய்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெரியாது. இப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், தப்பிச்சிடலாம், அவங்க பிணை தான் கொடுப்பாங்க, அதாவது நஷ்ட ஈடு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டாங்க. அதே போன்று இந்த 12 பேரும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்வதற்காக திட்டம் போடுறாங்க. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வ மக்கரு மக்கரன் வ மக்கர்னா மக்கரன் வ ஹும் லா யஷ்குரூன். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், பிறகு அவர்கள் அறியாத வகையில் நாமும் சூழ்ச்சி செய்தோம். அல்லாஹு தஆலா என்ன சூழ்ச்சி செய்தான்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பவுமே தனியாக ஒரு குகையிலிருந்து வழிபாடு செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த 12 பேரும் என்ன பிளான் போடுறாங்கன்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, 3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். ஆனால் 3 நாட்கள் முடிவதற்கு முன்னாடியே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக அவங்க அடிக்கடி தொழுது கொண்டிருக்கக்கூடிய குகைக்கு சென்று பார்க்கலாம். அவர்கள் அங்கே தொழுது கொண்டிருக்கும் போது நாம் அவர்களை கொன்றுவிடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். பிறகு அவர்களுடைய குடும்பத்தாரையும் கொலை செய்து விடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். இப்ப அந்த 12 பேரும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை கொலை செய்வதற்காக அந்த குகைக்குள்ள போறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல இல்ல. அல்லாஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும், நீங்கள் இந்த இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தான். இப்ப இந்த 12 பேரும் அந்த குகைக்குள்ள போறாங்க. ஆனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தில் இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய பாறை கல்லை எடுத்துவிட்டு வந்து அந்த குகையுடைய வாசலை முழுவதுமாக அடைத்து விட்டான். இப்ப அந்த 12 பேரும் அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹு தஆலா அந்த குகைக்குள்ள வச்சு அந்த மக்களுக்கு அதாபை இறக்கணும். இப்ப சமுதாயத்துடைய நிலை என்ன ஆனதுன்னு சொன்னா, ஏற்கனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்ததை போன்று முதல் நாள் அவர்களுடைய முகம் மஞ்சளித்து போய்விட்டது. ஆனால் அந்த அடையாளத்தை கண்டு அவர்களுடைய உள்ளத்தில் எந்தவித அச்சமும் ஏற்படவில்லை. மறுநாள் அவர்களுடைய முகம் அனைத்தும் சிவந்து விட்டது. அதனை பார்த்தும் அவர்களுடைய உள்ளத்தில் இரையச்சம் ஏற்படவில்லை. 3வது நாள் அந்த மக்களுடைய முகம் அனைத்தும் கருத்து போய் விட்டது. அந்த நாள் தான் அந்த மக்களுக்கு அதாபு இறக்கப்பட்ட நாள். அந்த மக்கள் அவர்களுக்குள் பேசி கொண்டார்கள், இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாபு வரும்னு சொன்னாங்களே, இன்னும் அதாபே வரலையே அப்படின்னு பேசிக்கொண்டார்கள். நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாபு 3 வகைப்படும். அதுல ஒன்று அதாபே மின் ஃபௌகிக்கும், அதாபே மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அதாபே இஸ்திசால். அதுல இந்த மக்களுக்கு என்ன வேதனை இறங்குச்சுன்னு சொன்னா, பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய வேதனை, அதாபே மின் தஹ்தி அர்ஜுலிக்கும்.
அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஃபஹதத்குமுர் ரஜ்ஃபத்து ஃபஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன். திடீரென்று திடுக்கிட செய்யும் நிலநடுக்கம் அவர்களை தாக்கியது. அவர்களுடைய வீடுகளிலே முகம் குப்புற விழுந்து இறந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ரஜிஃபத் அப்படின்னு சொன்னா நிலநடுக்கம் என்று அர்த்தம். அவர்கள் மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்ந்ததுனால நிலநடுக்கம் ஏற்பட்டால் லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது நிலச்சரிவுகள் ஏற்படும். இந்த சமுதாயம் பாறைகளை குடைந்து அதிலிருந்து அரண்மனை கட்டினார்கள். ஆனால் அல்லாஹு தாலா நிலநடுக்கம் நிலச்சரிவு மூலமாக ஒட்டுமொத்த ஊரையுமே அல்லாஹு தாலா அழிச்சிட்டான். ஃபதில்க புயூத்தகும் ஹாவியத்தின் பிமா வலமு. அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணத்தினால் அவங்களுடைய இல்லங்கள் எல்லாமே லேண்ட்ஸ்லைட்ஸ் மூலமா இடிந்து போய் விழுந்து கிடந்ததுன்னு அல்லாஹு தாலா சொல்றான். ஒரு சில செய்திகள்ல இருக்கு, சமுதாயம் அழிக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த நாள்ல அத்தர் பூசி கொண்டு இருந்தார்கள் என்று செய்திகள் உள்ளது. இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல இருக்கு. 7வது அத்தியாயம் 73வது வசனம், 11வது அத்தியாயம் 61வது வசனம், 15வது அத்தியாயம் 80வது வசனம், பனி இஸ்ராயில் 59வது வசனம், 26வது அத்தியாயம் 141வது வசனம், 27வது அத்தியாயம் 45வது வசனம், 29வது அத்தியாயம் 38வது வசனம், 41வது அத்தியாயம் 17வது வசனம், 51ஆம் அத்தியாயம் 43வது வசனம், 54வது அத்தியாயம் 23வது வசனம், 69வது அத்தியாயம் 4வது வசனம், 91வது அத்தியாயத்துல கடைசி வசனங்கள்ல இருக்கு. இப்போது சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் மரணித்து விட்டார்கள், ஆனால் 2 பேரை தவிர. அதில் ஒன்று கலபா பின் சலஹ் என்ற பெண்மணி. இந்த பெண்ணும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திடம் உங்களுக்கு வேதனை இறங்க போகிறது என்று சொன்ன பிறகு அந்த பெண் இந்த ஊரை விட்டுவிட்டு வேறொரு ஊருக்கு சென்று விட்டால், அந்த ஊருக்கு சென்றவுடன் அதே இடத்திலேயே மரணித்து விட்டால் என்று செய்திகள் உள்ளது. பிறகு குஃபார் கூட்டத்தில் உள்ள அபு ரைஹால் என்பவரும் மரணிக்கவில்லை. இவர் பற்றிய செய்திகளை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, இப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதுல 18511வது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு பத்ர் போருக்கு முன்பு நடந்த நிகழ்வு. ஹிஜ்ரி 2வது காலகட்டத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமைக்கு கீழே 200 பேர். அந்த போருடைய பேரு துல்லுசைர் போர் என்று கூறுவார்கள். அந்த போருக்கு சென்று விட்டு ரிட்டர்ன் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பர்பஸ்க்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கேம்ப் போடுறாங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. இப்ப உள்ள வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்புறாங்க. எழுப்பிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. இருக்கிறதுலே ஆக கெட்டவன் 2 பேரை உனக்கு அறிவிக்கட்டுமா? அதாவது உலகத்திலேயே 2 ஒஸ்டான பீயிங்ஸ், அதாவது 2 பேரை உனக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுங்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு கெட்ட மனிதன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல அந்த ஒட்டகத்தை கொலை செய்தவன், இன்னொரு கெட்ட மனிதன் உன்னை கொலை செய்பவன், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்பவன். இவன் தான் என்னுடைய சமுதாயத்துல இருக்கிறதே ரொம்ப பெரிய துர்பாக்கியசாலி அப்படின்னு சொன்னாங்க. அவன் உன்னை கொலை செய்யும் போது உன்னுடைய தாடியில ரத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவன் அப்துல்லா இப்னு முல்ஜிம் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய அநியாயமான முறையில கொலைகள் நடந்திருக்கு. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட ஒரு காஃபிருடைய கையில கொல்லப்பட்டு தான் மரணித்தார்கள். அப்போது எதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவன் இந்த சமுதாயத்திலே ஆக கேடு கெட்டவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒட்டகத்தை கொலை செய்தவனோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதற்கு உலமாக்கள் அளிக்கக்கூடிய விளக்கம், கிதார் அப்படிங்கிறவன் அந்த ஒட்டகத்தை கொலை செய்த பிறகு அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாய்ப்பு அத்தோட எண்டாயிரும். ஏனென்றால் அந்த ஒட்டகம் அல்லாஹு தாலாவால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அத்தாட்சி. அதனை பார்த்தவுடன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ல உள்ளவங்க எல்லாருமே அதை பார்த்து இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் சாலிஹ ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அடையாளமா, ஒரு அத்தாட்சியா அந்த ஒட்டகம் அந்த ஊர்ல திகழ்ந்திருக்கு. அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வெளிப்படுத்திய ஒரு அத்தாட்சி. எப்படி அந்த ஒட்டகம் கொல்லப்பட்ட பிறகு அல்லாஹு தாலா அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது அல்லாஹு தாலா கோவப்பட்டு அந்த ஊரை அழிச்சானோ, அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட பிறகு அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே அல்லாஹு தாலாவுடைய கோவ பார்வைக்கு உள்ளாயிட்டு. ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலிஃபாவான பிறகு இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர்களுக்கு முழுவதுமாக கட்டுப்படவில்லை. ஏனென்றால் கரப்ஷன்லெஸ் இஸ்லாம், அதாவது கரப்ஷனே இல்லாத இஸ்லாம், அந்த படிப்பினை யாரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் அபுபக்கர், உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் நம்ம கரெக்டான இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிற ஒரு படிப்பினை நம்மால் எடுக்க முடியும்.